ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி, நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்துட்டேன். இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளவே நான் சொன்ன அந்த நல்ல விஷயம் நிச்சயமா நடந்து முடியும். இனிமே நீ தேவையில்லாம ஒரு நிமிஷம் கூட கலங்கவோ, குழம்பவோ, பயமடவோ வேணாம். ஏன்னா நீ பயந்துகிட்டே இருந்தீனா, அது உன் வாழ்க்கையில உன்னுடைய எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமில்லாத எண்ணங்கள் மட்டும்தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும் என் செல்வமே. வெற்றி அவ்வளவு எளிதாக யாரும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. ஏன்னா வெற்றி என்பது பணம் கொடுத்து வாங்கக்கூடியது கிடையாது. உழைப்பும் நேரமும் இருந்தா மட்டும் போதும். வெற்றி சுலபமாக உன் கைகள்ல வந்து சேர்ந்துடும். அதனால எப்போதுமே உழைக்கவும் முயற்சி செய்யவும் சற்றும் யோசிக்கவும் வேண்டாம், தயங்கவும் வேண்டாம். நீ கடலையே கடந்து போற அளவுக்கு தகுதியான ஆளாக இருந்தாலும் பயப்பட்டினா ஒரு குட்டையை கூட உன்னால் கடக்க முடியாது. எந்த சூழலிலும் உனக்குள் பயம் வந்து சேராமல் நீ பார்த்துக்கொள் என் செல்வமே. வாழ்க்கைனா தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும். ஒருவேளை நீ போற பாதையில உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தடைகளுமே இல்லைன்னா அது நீ முன்னேறுவதற்கான பாதையாக இருக்காது. முன்னேறணும்னா பல முட்டுக்கட்டைகளை தாண்டி வந்தால் மட்டும்தான் முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு முறை பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் தடைகளை சந்திக்கும் போதும் நம்ம அடுத்த நிலைமைக்கு உயரப்போறோன்ற அந்த எண்ணத்தை விதையாக போட்டு என் செல்வமே. நீ எப்போ வாழ்க்கையில கஷ்டப்படுறியோ, எப்போ பிரச்சனை வருதோ அப்போதெல்லாம் நீ பலசாலியாக மாறுகிறாய். அதை விட்டுட்டு தேவையில்லாம கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது கவலைப்பட்டினா அது உனக்கு எந்த பலனையும் கொடுக்காது. கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வராது தானே. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உற்சாகமாக எதிர்த்து போராடக்கூடிய ஆளாக நீ இருந்தினா நீ சுலபமாக ஜெயித்து விடலாம். யாராவது உன்னை அலட்சியப்படுத்தும் போதும் தூக்கி எறியும் போதும் நீ வருத்தப்படவே வேணாம். அப்படி உன்னை தூக்கி எறிகிறாங்கன்னா நீ உன் சிறகை விரித்து பறப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு தைரியமாக அதை பயன்படுத்திக்கொள் என் செல்வமே. கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போதுதான் மனிதனுக்கு தைரியமே வரும். நீயும் உன் மனசுல தைரியம் என்ற ஒற்றை மந்திரத்தை உள்ளத்துல ஆழமா பதிய வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நினைச்சு எனக்கு பயமோ பாரமோ இல்லைன்னு முன்னேறி போய்கிட்டே இரு. நடக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டு மனசுல பாரத்தை சுமந்தாலும் சரி, ஐயோ என்ன நடக்கும் ஏதாகும்னு பயப்பட்டாலும் சரி, நல்ல நிலைமைக்கு வர முடியாது. அதனால எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்னை யோசிச்சுக்கிட்டு தயங்கிக்கிட்டே இருக்காம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு உறுதியாக முன்னேறி செல். பிறர் பதித்த தடங்கள் மிக பெரியதாக இருக்கலாம். ஆண்டவன் உனக்காக உன் வழியில எப்போதும் உனக்கு துணையா வருவேன்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ. அடுத்தவன் உனக்கு 1000 கெடுதல் செஞ்சாலும் அதையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையா இருப்பேன். எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிப்பதற்கு உனக்கு ஆதரவாய் துணையாய் நான் இருப்பேன்றதை புரிச்சுக்கிட்டு உன் வெற்றி காலடியை பதிப்பதற்கு தயாராக செல்வமே. இன்னைக்கு யாருமே வேணாம்னு நினைச்சு ஒதுங்கி போற அளவுக்கு பல பேர் உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் உண்டாக்கிட்டாங்கன்றது எனக்கு தெரியும். ஒரு நாள் நீ முன்னெல்லாம் எல்லாரையும் அன்பா பார்த்து அரவணைப்பா பேசி எல்லாருக்கிட்டையும் பாசமா பண்போட பார்த்து வளர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த ஆளு. ஆனா இப்போது அவர்கள் செய்த செயல்களும் அடுத்தவர் செய்த துன்பமும் துரோகமும் சேர்ந்து யாருமே வேணாம்னு உன்னை ஒதுங்கி வாழும் அளவிற்கு மனம் நோக செய்து விட்டதல்லவா. நீ யாரெல்லாம் உண்மை யாரெல்லாம் நல்லவங்கன்னு நம்புனியோ அவர்களுடைய வேஷம் கலைந்ததால் தானே இப்போது ஒருவரும் வேண்டாம் என ஒதுங்கி வாழ நினைக்கிற. ஆனா அப்படியும் அவங்க உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் ஏதாவது ஒரு வடிவத்துல கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா நீ கவலைப்படாத. எப்போதும் நீ யாரிடம் அதிகம் உண்மையாக இருக்கிறாயோ அவர்களின் மூலமாகத்தான் ஏமாற்றப்படுவாய் என்பது எழுதப்படாத நியதி. இது உனக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் இந்த உலகத்துல யார முழுசா நம்பினாலும் அவர்கள் ஏமாறுவதற்கு அவர்களே ஒரு காரணமா அமைஞ்சிடுவாங்க. அதனாலதான் யாரையும் முழுவதுமாக நம்பி ஏமாற வேணாம்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த ஆள் கிடையாது. அடுத்தவங்க கஷ்டப்படுறதை விட நீயே கஷ்டப்பட்டு வளர்ந்த ஆள் தானே. அப்படி இருக்கும்போது இனிமேலாவது உன் வாழ்க்கையில நான் எப்படி நல்லதை நடத்தி தராமல் இருப்பேன். சில தவறுகள் தண்டனைக்குரிய குற்றம்னு நினைக்கிற இந்த உலகம் பல தவறுகள் தண்டனைக்குரிய குற்றம்ன்றதை அறிவிக்கலைனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நேர்மையா நியாயமா இல்லாம அடுத்தவரை ஏமாத்தி காசு பணம் சம்பாதிக்கிறாங்களோ, அடுத்தவர் சந்தோஷத்தை கெடுத்து துக்கத்தை வரவழைக்கிறாங்களோ, அடுத்தவன் முன்னேறிடக்கூடாதுன்னு அவனுக்கு மீண்டும் மீண்டும் கொடுமை செய்து கஷ்டத்தை உருவாக்கி அடுத்தவர் மனம் வேதனைப்படும்படி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என் பார்வையில குற்றவாளிகள் தான். என் அன்பு பிள்ளையே, யார் உன்னை அலட்சியம் செய்தாலும் சரி, ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் சரி,
அதை கூட அவர்களுக்கு தண்டனைக்குரிய குற்றமாகத்தான் நான் எழுதி வச்சிருக்கேன். நீ கவலையே பட வேணாம். நீ எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான அழகான வாழ்க்கையும் நீ தவறவிட்ட வாழ்க்கையும் நிச்சயமா உனக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் உனக்கு கிடைக்குதுன்னா அதை என் ஆசீர்வாதத்தோட நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஒரு விஷயம் உனக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டும் கிடைக்கலனா அது உனக்கானது இல்லை. அதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இப்போ நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கியோ இதுதான் நான் உனக்காக கொடுத்தது. இது நிச்சயமா உனக்கு நல்ல விஷயமாக மாறும். கூடிய சீக்கிரம் எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில நடக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உனக்கான வாழ்க்கையை தான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்வமே. உனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் உனக்குன்னு ஒரு தனித்துவத்தையும் உருவாக்கும் வரையிலும் ஒருபோதும் நீ சும்மா உக்காந்துடக்கூடாது. இந்த உலகமே உன்னுடைய வெற்றியை பற்றியும் உன்னை பத்தியும் உணரும் வரைக்கும் யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதை பத்தி கவலைப்படாமல் உன் வியர்வை துளிகளை பதிலாக கொடுத்து, அதாவது உன்னுடைய உழைப்பை பெரிதாக ஆக்கி நீ யார் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி செய். உன்னை ஏசி பேசியவர்களும் உன்னை வசைபாடியவர்களும் உன்னை தூற்றியவர்களும் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்களும் நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீ நல்ல உயர்ந்த நிலைமையை அடைய வேண்டும் என் செல்வமே. கூடிய சீக்கிரமே யார் என்ன சொன்னாலும் அதை கொண்டு கொள்ளாமல் அவருடைய விமர்சனங்கள் மீது ஏறி திமிராக நடக்கக்கூடிய அளவுக்கு காலம் உன்னை அழகாக மாற்றத்தான் போகுது. உன் முயற்சிகள் என்பதே உன்னுடைய கனவை நனவாக்குவதற்காக உனக்கு கை கொடுக்க போகுது. பிரச்சனை செய்யவும் வம்பு இழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளே போதும். யாருக்கிட்டையாவது சண்டை போடணும்னு நினைச்ச, யாருக்கிட்டையாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீனா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களை சுலபமா சண்டைக்கு இழுத்துடலாம். ஆனா ஒருத்தர் மீது நீ வச்சிருக்க அன்பை அவர்களுக்கு உணர்த்தவும், உண்மையான அன்புதான் நீ வச்சிருக்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கவும் 1000 வார்த்தைகள் பேசினா கூட போதாது தானே. கண்ணே, மணியே, தங்கமே, செல்வமே, வைரமேன்னு சொன்னா அவங்க உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியாது. நீதான் உன்னுடைய வார்த்தைகள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் செயல்களின் மூலமாகவும் நீ யார் மேல அன்பு வச்சிருக்கியோ அவர்களுக்கு உன் அன்பை உணரவே. எல்லாருமே இருந்தும் நீ அனாதை போல கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். உன்னுடைய ஆழமான அன்பை நீ யாரிடத்திலேயோ இழந்து விட்டதால் தானே இப்போது வருத்தப்படுகிறாய். யாரை பத்தியுமே அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதே. ஏன்னா ஒருத்தர் எல்லா மனிதர்களுமே இங்கு குறை நிறை கொண்டவர்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒருத்தரை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சினா அதை வச்சே அவங்கள பிரியறதுக்கே அது காரணமாக அமைந்துவிடும். ஏன்னா எல்லா மனிதர்களின் குணமும் இங்கு எல்லாரோடும் ஒத்து போகாது என் செல்வமே. சந்தோஷங்களையும் கவலைகளையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ வச்சுக்கிட்டினா நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியாக வாழ முடியும். வாழ்க்கைனா சந்தோஷம், கவலை, இன்பம், துன்பம் எல்லாமே வரும். அப்படி இருக்கும்போது கவலை வந்துச்சுன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சந்தோஷம் வந்துச்சுன்னா ரொம்ப ஓடி ஆடி குதிக்கவும் துள்ளவும் வேண்டாம். சந்தோஷம் துக்கம் எது வந்தாலும் எல்லாம் இதே மாதிரிதான் வரும் போகும் நினைச்சுக்கிட்டு சாதாரணமா விட்டுட்டீன்னா உன் வாழ்க்கையை மிக சூப்பராக, மிக சந்தோஷமானதாக, நிம்மதி நிறைந்ததாக மாறும். எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும்னு மட்டும் ஒருபோதும் நினைச்சிடாத. அப்படி நினைச்சினா அதுதான் உன் கவலைக்கு காரணமாகிவிடும். ஏன்னா யாராலும் இங்கு யாரையும் திருப்திப்படுத்தவோ மகிழ்ச்சி படுத்தவோ அவங்க மனசை நிறைவடைய செய்வதோ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ திருப்திப்படுத்தும் விதமாக உனக்கான வேலைகளை மனநிறைவோடு செய்து முடித்து வெற்றி பெறப்பாரு.